சார். என்ன பேசணும்? இங்க பாருங்க மிஸ் யமுனா. சொல்லுங்க சார். இங்க பாருங்க யமுனா, இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதெல்லாம் பாஸ்ட்னு விட்டுட்டு தூரம் வாங்க. வந்துட்டு உங்க அப்பாவை பாருங்க, ஓகேவா? இதே மாதிரி ஆத்துக்கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க பக்கத்தில் இருக்காதீங்க. அவர்கிட்ட எப்பவுமே சந்தோஷமா பேசுங்க. அப்பா சீக்கிரமா கியூர் ஆகணும்னா நீங்க பேசுறதுலையும் நீங்க பார்க்கறதுலையும் தான் இருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா சார். அப்புறம் ராகுல் சொன்னோம், நீங்க இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு. நடந்ததெல்லாம் நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு உங்க ஸ்டடீஸை விட்டுறாதீங்க. பாத்துக்கோங்க, நம்ம லைஃப்ல எது பண்ணாலும் நம்ம கூடவே இருக்கிறது நம்ம படிப்பு ஒன்று மட்டும்தான். ஸோ அதை விட்டுறாதீங்க, ஓகேவா? அது உங்களோட கேரியர், ஓகே? அதுதான் உங்களோட கேரியரை தீர்மானிக்கும். கண்டிப்பா சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை சொல்லாம போகக்கூடாது, கண்டிப்பா சொல்லணும். அதுக்காக தான் உங்களை தனியாக கூப்பிடுது. அப்பா பத்தின டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. 48 ஹவர்ஸ்க்குள்ளார அவர் கண் முழிக்கல அப்படின்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்களாமா. சார், என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருங்க, மனசை தளர விடாதீங்க. 48 ஹவர்ஸ் இன்னும் ஆகல, அதுக்குள்ளார கண்டிப்பா அவர் கண் முழிச்சிருவாரு. நம்பிக்கையா இருங்க, கண்டிப்பா கண் முழிச்சிருவாரு. சார், எனக்கு இப்ப இருக்கிறது அப்பா மட்டும்தான் சார். இங்க பாருங்கம்மா, நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்லல. நான் இதை இப்போ உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன்னா நல்லா இருக்காது. நான் இதோட உங்களை திரும்பி பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஸோ டாக்டர் என்கிட்ட டீட்டெயில்ஸ் சொன்னாங்க, அதை நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் சொன்னேன். அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. இல்ல சார், இது வரைக்கும் எனக்கு நடந்த எல்லாமே தப்பா தான் சார் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி சார். ஏமனா, நீங்க படிச்ச பொண்ணு இப்படி இல்லாம பேசுவாங்க? நீங்க பாருங்க ஏமனா, நீங்க ஃபீல் பண்ண இங்க எதுவுமே கிடையாது. கண்டிப்பா அப்பா குணமாயிடுவாங்க, சரிங்களா? நம்பிக்கையோட இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, நானும் இருக்கேன். இங்க பாருங்க ஏமனா, நான் உங்களை திரும்பவும் பார்ப்பேனா பார்க்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் அப்டேட்ல தான் இருப்பேன். ராகுலை வச்சு நான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, சாருக்கு எதுவும் ஆகாது. அப்படி எதுனா நான் லண்டன்ல இருந்து டாக்டர் வர வைக்கிறேன், ஓகேவா? கண்டிப்பா அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே கியூர் ஆயிடும். நீங்க நம்பிக்கையா இருங்க. உங்களோட நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க. எல்லாரும் அவங்க தரப்புல இருந்து ஆறுதல் சொல்றீங்க. என்னால ஆறுதலை ஏத்துக்க கூட நிலைமையில கூட நான் இப்ப இல்லைங்க சார். யமுனா ப்ளீஸ், இங்க பாருங்க, மறுபடியும் ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல் ஃபீல் பண்ண உங்க உடம்புல தெம்பு கிடையாது. நீங்க மார்னிங்ல இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் உங்க கூடவே இருந்து பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இப்ப நான் இல்ல. சாரி. சே, அப்படிலாம் இல்லைங்க சார். நீங்க கிளம்புங்க. பாவம், நீங்களும் மார்னிங்ல இருந்து என் கூடவே இருக்கீங்க சார். நீங்க போங்க. நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் சார். ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. அவ கேட்டான்னு ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சு அங்க நடந்த பிரச்சனைகள் முதற்கொண்டு பார்த்துட்டு அவ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்தீங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களை மாதிரி ஒரு மனுஷன் பார்க்கறதுக்கு ரொம்பவும் பெரிய விஷயம் சார். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு நீங்க போயிருக்கலாம். ஆனா இங்கேயும் என் கூடவே இருந்து அப்பாவோட நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் கிட்ட ஓடி ஓடி போய் கேட்டுக்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி எனக்கும் ஆறுதலை சொல்லிக்கிட்டு என் கூடவே இவ்வளோ தூரம் இருந்தீங்களே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு எனக்கு தெரியலைங்க சார். சச்சா யமுனா, என்னங்க இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை. இங்க பாருங்க, நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே லண்டனா இருக்கலாம், ஆனா நானும் இந்தியன் தாங்க. எனக்கும் மனிதாபிமானம் நிறையவே இருக்குங்க. இங்க பாருங்க, இப்போ நான் உங்களை விட்டுட்டு போல, நீங்க பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில போறேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நீங்க என்ன தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். என் நம்பரை ராகுல் உங்ககிட்ட கொடுக்க சொல்றேன். நீங்க எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்ன கேட்கலாம். ஏன்னா எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் கேட்கலாம். நமக்கு யாருமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இந்த வார்த்தை சொல்லி நான் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். யமுனா, நீங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன சார் சார்னு கூப்பிட்டு ரொம்ப பெரிய மனுஷனாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய மனுஷனா நான் இல்ல. என் பேர் ஷாம். ஸோ நீங்க ஷாம்னே கூப்பிடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஷாம் சார். அது கூடவும் சாரா? சரி, ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படியே கூப்பிடுங்க. யமுனா, மறுபடியும் நான் சொல்றது, நீங்க எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். என்னடா இவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தயவு செஞ்சு எந்த வித தயக்கமும் இல்லாம நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம் யமுனா, ஓகேவா? அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க ஏஜ் ஆள் தான். ஸோ அவங்களால ஹாஸ்பிட்டல் அப்புறம் சாரோட ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையே நம்பி இருக்க வேண்டாம். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸை தப்பா சொல்லல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க ஏஜ் ஈக்குவல்ல உள்ளவங்க தான். அவங்களுக்கு தெரியாத டீட்டெயில்ஸ்லாம் கூட எனக்கு தெரியும். அதுக்காக நான் சொல்றது, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பா சார். அப்பாக்காக எது வேணாலும் பண்ணுவேன் சார். அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும், அவ்வளோதான் சார். எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க சார். எனக்கு என் அப்பா திரும்ப வரணும், அது மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ் சார். டோன்ட் வரி யமுனா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் லண்டன்ல இருந்து டாக்டர்ஸ் நாளைக்கே வர வைக்கிறேன். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா சாருக்கு சீக்கிரமே கியூர் ஆயிடும், ஓகேவா? கண்டிப்பா சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க சார். எனக்கு என் அப்பா கண்ணை திறக்கணும் சார், ப்ளீஸ் சார். ஓகே யமுனா, கவலைப்படாதீங்க. சரி, ஓகே, நான் இப்போ கிளம்புறேன். முடிஞ்சா மார்னிங் வர பார்க்குறேன். முடியாத பட்சத்துக்கு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனால் வர ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகேங்க சார். சார் ப்ளீஸ்
வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க சார். அப்பாக்கு சரியாகணும் ப்ளீஸ். இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இருக்கேன். நான் கண்டிப்பாக வரேன். ஓகேவா? இந்த மார்னிங் 10 o'clock ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஓகேங்களா? ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஓகேம்மா. கண்ணும் கண்ணும் மோதிய வேளை சில நொடி நானும் சுவாசிக்கவில்லை. கடவுள் பார்த்த பக்தன் போலே கையும் காலும் ஓடவில்லை. நிலங்கள் உடைந்து போனாலும் நிழல்கள் உடைவதில்லை. நேசம் பாசம் நிஜமானது. அப்பா, நீங்க கண்டிப்பா சீக்கிரம் கண் முழிச்சிடுவீங்கப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க கண் முழிச்சதும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா நிம்மதியாவும் இருக்க போறோம்ப்பா. நம்ம கண்டிப்பா நிம்மதியா இருப்போம்ப்பா. இனிமே நமக்கு எந்த வித பாதிப்பும் இல்லப்பா. அது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு குணமானதும் நம்ம இந்த ஊர்லயே இருக்க வேணாம்ப்பா. நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா இருக்கலாம்ப்பா. அது சரிடி, தனியா போயிடுவீங்களாமே? தனியா? சித்தி, நீங்க எங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் இங்க வந்தீங்க? என்னடி கேட்டா? எதுக்கு வந்தனோ? ஏன் வந்தனோ? என்னடி திமிராயிடுச்சா உனக்கு? இல்ல பயம் விட்டு போச்சா? இங்க படுத்துட்டு இருக்கிறது என் புருஷன். நான் வராம வேற யார் வருவா? இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் இனிமே எதுவும் கிடையாது. தயவு செஞ்சு அப்பா அப்பாக்கா இனிமே இங்க வராதீங்க, போயிடுங்க. ஏய், என்னடி? இல்ல என்ன ரொம்ப பேசணும், கொன்னு தூக்கி போட்டு போயிடும் பாத்துக்க. இனிமே கொல்றதுக்கு இங்க புதுசா எதுவுமே இல்ல சித்தி. நானும் அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரு பணம் தான். பணத்தை கொண்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க போனமே ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை கொண்டு போய் சாம்பலாக்க விட மாட்டேன்டி. நீயும் உங்க அப்பனும் எங்க கூட இருக்கிற வரைக்கும் பணம் தான். உங்களோட சாம்பலை மட்டும்தான் நான் வெளியில தூக்கி போட வேண்டி. அது வரைக்கும் நீங்க என் கூட தான் இருக்கணும். டேய் தம்பி, அவளை பிடிச்சு கூட்டிட்டு வா, போலாம். அதை விட எனக்கு வேற என்ன நிறைய சக்தி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாண்டா, அண்ணாக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அண்ணாவும் கேட்டுட்டாங்க. இது வரைக்கும் அண்ணா கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரலடா. இப்போ என்னடா பண்றது? அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம எதுவும் முடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கடா. ஆமா அஜய், எனக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இதுல யமுனா வேற நேத்துல இருந்து சாப்பிடல. சாப்பிடுன்னு சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேங்கிறான். நிவியும் எவ்வளோ கம்பல் பண்ணி பார்த்துட்டா. வெண்ணிலா சொல்லியும் அவ கேட்கல. என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா. டேய், யாரா போன்ல? டேய், சக்தி அண்ணாடா. என்னடா சொல்ற? டேய், இப்ப என்ன பண்ண போற? தெரியல. போன் அட்டன் பண்ணி தானே ஆகணும். அவருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அவர் வேற ஹைதராபாத்ல இருந்து வந்துட்டாரா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. சரி, பேசுவோம். ஆமாண்டா, எது வந்தாலும் அட்டன் பண்ணி பேசுவோம். பேசு, என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்கண்ணா. டேய், போன் எடுக்க இவ்வளோ நேரமாடா? அது இல்லைண்ணா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா அதான் ஃபோனை சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? இங்கே தானே பக்கத்துல அன்னை ஹாஸ்பிட்டல்ல இருக்கேண்ணா. சரி, நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். இன்னொரு ½ hourல வந்துடுவேன். சரிங்கண்ணா, வாங்கண்ணா. வெய். என்னடா நரேன், என்ன சொன்னார் அண்ணா? இன்னும் ½ hourல ஹாஸ்பிட்டல் வந்துடுவாருடா. ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. அப்பாடா, சட்டையை வந்துட்டா ப்ராப்ளம் எதுவும் இல்லைடா. என்ன, அவர் வந்து திட்டினா வாங்கிக்கணும், வேற வழி இல்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்னடா சொல்ற? ஆமா ஆமா, வேற வழி இல்லை. திட்டினா வாங்கி தானே ஆகணும். நம்மளும் அப்படித்தானே கேர்லெஸ்ஸா இருந்திருக்கோம். ஆமாண்டா நரேன். டேய், என்னடா அங்க வார்டில் ஒரே சவுண்டா இருக்கு? வா, என்னன்னு போய் பார்ப்போம். ஆமாண்டா நரேன், எனக்கு ரொம்ப நேரமா சவுண்ட் கேட்டுட்டு தான் இருக்கு. சரி, நான் வேற எங்கேயுமே கேட்குதுன்னு நினைச்சேன். ஆனா நம்ம வார்டில் தான் வருதுல்ல. வா, என்னன்னு போய் பார்ப்போம். என்னடி வாயெல்லாம் ரொம்ப நீளுது? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த தைரியம்? ஓ, அந்த வெளியே 2 பொடி பயலுங்க இருக்கானுங்களே, அவனுங்க இருக்கிற தைரியத்துல பேசுறியா? இங்க பேர், அவனுங்களை தட்டி தூக்கி போட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போவேங்க. எனக்கு 5 நிமிஷம் ஆகாதுடி. இனிமேல உங்களுக்கு பயந்துக்கிட்டு யாராவது வந்து என்னை காப்பாத்துவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன் சித்தி. எப்போ உங்களால எங்க அப்பாவுக்கு ஆபத்து வந்துச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க கண் பார்வையில கூட என் அப்பா இருக்கக்கூடாது. நானும் சரி, என் அப்பாவும் சரி, நீங்க இருக்கிற இடத்துக்கு வர மாட்டோம். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்களே எங்களோட சொத்துக்கு, அந்த எல்லா சொத்துங்களையும் நான் உங்க கிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன். என்னடி விட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போறேன். உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன் பத்தியும் என் தப்பு தான். இருடி, உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. அடச்சி நேர்த்து, இன்னும் என்ன நான் பயந்துகிட்டே இருப்பேன் நினைக்கிறியா? நான் எப்பவோ செத்துட்டேன். இனிமே நீ சாவடிக்கவும் உங்க அக்கா காரி என்னை கொடுமைப்படுத்தவும் என்கிட்ட எதுவும் இல்லை.
அதான் எங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்களே. எங்க உயிர் மட்டும் தானே இருக்கு. அந்த உயிரையும் இப்ப எடுக்க வந்திருக்கேன். அதானே எடுக்க விட மாட்டேன். எங்க என்னை தொட்டு பாரு. தொட்டவன் கையை வெட்டிடுவேன் பாத்துக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா தம்பி. அவ கைய பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வா. இவ ரொம்ப பேசுறா. இவளை ஒரு நாள் விட்டோம் இல்லையா, அதான் அந்த கொழுப்பு எடுத்து போய் திரியிறா. அவளை கூட்டிட்டு வா. நாளைக்கே உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். சீ, நிறுத்து. யாருக்கும் கல்யாணம்? இந்த பொம்பளை பொறுக்கிக்கும் எனக்குமா? இங்க பார், நான் கல்யாணம் ஆவாமலே கூட இருந்துருவேனே தவிர இதோ நிக்கிறானே இந்த பொறுக்கிக்கு ஒரு காலமும் கழுத்தை நீட்டவே மாட்டேன். சீ, நீயும் ஒரு பொம்பளையா? ஒரு பொம்பளை ஜென்மமா நீயும்? என் வயசு என்ன, உன் தம்பி வயசு என்ன? அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. ஏய், என்னடி வாடி போடின்லாம் பேசுறேன்? இதுக்கு மேலே நான் உன்னை ஒட்டி வச்சேன் சரியா வராது. இனிமே நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. அதை தான் நான் பண்ணி ஆகணும். டேய், போய் அவளை தரன்னு இழுத்துட்டு வாடா. இன்னைக்கு அவ காலத்துல நீ தாலியை கட்ட போடா. சொல்லிட்டேலக்கா, இப்ப பாருக்கா, இன்னில இருந்தே அவ எனக்கு பொண்டாட்டி. இதோ இப்பவே போய் அவளை இழுத்துட்டு வர. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? என் அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன இந்த கேடு கட்டவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு துடிக்கிறியே. நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் அப்படி உனக்கு என்னதான் பாவம் பண்ண? எதுக்கு என்னையும் எங்க அப்பாவையும் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீ உங்க அப்பனும் போய் சேர்ந்தாதான் அந்த சொத்தெல்லாம் நிம்மதியா ஆள முடியும். அதை தாண்டி எனக்கு வேணும். நானும் என் பொண்ணும் மட்டும்தான் அந்த சொத்துக்களெல்லாம் நிம்மதியா ஆளணும். நீ அதுக்கு ஒரு காலம் உரிமை கொண்டாடிட்டு வந்துடக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் நீ வருவ. இதோ இப்ப சொன்ன பார், என் சொத்துக்களெல்லாம் எப்படி வாங்குறேன் பாருன்னு. இந்த வார்த்தை இனி வரக்கூடாதுன்னா நீயும் உங்க அப்பனும் உயிரோட இருக்கக்கூடாது. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்குறனா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருடி. இதுக்கு மேலே நான் உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்தேன், நல்லா இருக்காது. இனிமேல் நீ பேசவே கூடாதுடி. பேசவும் விட மாட்டேன்டி. ஒழுங்கா மரியாதையே என் கூட வீட்டுக்கு வந்துரு. இல்ல அடிச்சு நாயை போல இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எப்படி வசதி உனக்கு? என் மேல கைய வச்சு பாருடி. திமிர் பிடிச்சு போய் அலையிறேன். இதுக்கப்புறமும் உன்கிட்ட பேசக்கூடாதுடி. உன்னை நாயை போல தரன்னு இழுத்துட்டு போறனா இல்லையான்னு பாரு. ஒழுங்கா என் கூட வந்துரு. இப்ப என் கைய விட போறீங்களா இல்லையா? விட மாட்டேன்டி. உன்னை நாயை போல தரன்னு இழுத்துட்டு போனாதான் வருவ போல இருக்கு. வாடி. சொன்னா கேளுங்க, கைய விட்டுங்க. நீ சொன்ன நான் விட்டுருவேனா? வாடி என் வீட்டுக்கு வேலைக்கார நாயே. நேற்று வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ணன்னு எனக்கு தெரியாது. அந்த தப்புக்கு ஆதாரம் இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்க பாரு, இது பெரிய கிரிமினல் ஆஃபென்ஸ். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை நீ கட்டாயப்படுத்தி எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அவளோட சம்மதம் இல்லாம எங்கேயும் கூட்டிட்டே போக முடியாதுன்னும் போது அவளோட சம்மதம் இல்லாம எவனுக்கும் நீ கல்யாணமும் பண்ணி வைக்க முடியாது. நீ எல்லாம் பொம்பளையா? நான் கூட இது சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். அவன் வயசு என்ன, அந்த பொண்ணு வயசு என்ன? அவனும் இவளுக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற நீயும் ஒரு பொண்ணு வச்சிருக்க தானே? என் மேலேயே அவ கைய வச்சுட்டேன். இவ்வளவு பேசுறீடா? நீ யாரா? இல்ல நீ யாருன்னு கேக்குற? சொல்லுடா, யார் நீ? இவளுக்கு நீ என்ன வேணும்? இவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இவளுக்காக பறிஞ்சு கட்டிட்டு வரியடா. யாரா நீனு? ஏய், கேக்குறல, யாரா நீ? இவளுக்காக என்ன அடிக்கிற? இவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? எனக்கும் அவளுக்கும் யமுனா என்னோட தங்கச்சி, இந்த சக்தியோட தங்கச்சி. அதான் சொல்லிட்டேன்ல, யமுனா ஏன் தங்கச்சி. இனி அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னு நீ நினைச்சேன், நான் இனிமேல சும்மா இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையோ நீயும் தம்பியும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. உங்களுக்கு ஆப்பு பெருசா காத்துக்கிட்டு இருக்கு. போ. என்னங்கடா ஆளாளுக்கு இவளுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரீங்களா? இங்க பார், நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா ஆமா, இவ்வளவு நாள் நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்காம உன்னை நான் லேஸ்ல இட போட்டுட்டேன். இப்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹைதராபாத்துக்கு போனதுக்கு காரணமே நீதானே. இனிமேல உன்னை நான் லேஸ்ல விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை எங்க தட்டி எங்க தூக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். போ. டேய், என்னடா அடிச்சி போ. டேய் தம்பி, வாடா. இவளையும் இந்த ஆளையும் எப்படி நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போனோன்னு எனக்கு தெரியும். நான் கூட்டிட்டு போறேன், நீ வாடா, நம்ம போவோம். இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப துள்றானுங்க, பாத்துக்கலாம். வா போலாம்.
நீங்க போகல இன்னும் துள்ளல் அதிகமா இருக்கும். நீங்களா கிளம்பிட்டீங்கன்னா நல்லது. இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி ஆயிடும். வாங்க. அப்புறம் நீங்க என்னங்க சார் பெரிய சப்போர்ட்டா இருக்கு. சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம், ஆமா சார். நான் யாருன்னு இங்க யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நீங்க தெரிஞ்சுக்காமலா? உங்ககிட்ட நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும்ல. அண்ணா இவரு நான் உங்ககிட்ட கேட்கல, நீ அமைதியா இரு. சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா என்ன? கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்டா ஃப்ராடு. அப்ப தெரிஞ்சுக்கோடா ஃப்ராடு. அடி, நான் ஃப்ராடு இல்லடா, நீ தான்டா ஃப்ராடு. பாதியில கழட்டி விட்டு போனவன் நீ தானடா. ஏய், அது சிச்சுவேஷன், அதனால கழட்டி விட்டு போயிட்டேன். அதுக்காக ஃப்ராடாடா? ஆஹா, நாளா ஃப்ராடு கிடையாது, நீ தான்டா ஃப்ராடு. அண்ணா இங்க என்ன நடக்குது? ஹலோ மிஸ் யமுனா, நாங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. காலேஜ் போயிட்டுங்க. 2 பேரும் யூஎஸ் காலேஜ்ல ஒன்னா தான் படிச்சோம். ஆமாமா, கூட தான் படிச்சுட்டு இருந்தோம். படிச்சு முடிச்ச கையோட ஃப்ராடு சொல்லாம கொள்ளாம போயிட்டாமா. லைஃப் லாங் வருவேன்னு சொன்னா, ஆனா லைஃப்ல பாதியில கழட்டிட்டு போனாமா. இவன் தான் பெரிய ஃப்ராடு. சரிடா மச்சான், என்னை பத்தி புகழ்ந்ததா போதும். ஆமா, நீ எப்படி இங்க இந்தியாவில எப்படா வந்த? டேய், நான் வந்தது இருக்கட்டும், நீ லண்டன்ல தானே இருந்த. நீ எப்ப இங்க வந்த? நேத்து மார்னிங் தான் வந்தேன்டா. அது சரி, நேத்து மார்னிங் வந்திருக்கேன். ஆனா உனக்கு எப்படி யமுனாவை தெரியும்? நீ எப்படி இங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே மச்சான். அதெல்லாம் பெரிய கதை, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எப்ப இந்தியாவுக்கு வந்த அதை சொல்லு. அது என்ன மச்சான் கேட்கற? எல்லாரும் ஹையர் ஸ்டடிஸ்க்கு ஃபாரின் போவாங்க. ஆனா நான் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து பாத்துக்க. இந்தியாவுக்கு வந்த கையோட எங்க அப்பா என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சேன். அப்பா என்ன பிசினஸ் பிடிச்சி தள்ளிட்டாரு. சோ இங்கேயே பிசினஸ்ல செட்டில் ஆயாச்சு. அப்ப நீ என்ன மாதிரி தான் சொல்லு. என்னடா மச்சான் சொல்ற? நமக்கும் அதே தான். அங்க என்ன பிளட்டோ அதே சேம் பிளட் தான் இங்கேயும். என்னையும் எங்க அப்பா பிசினஸ்ல பிடிச்சி போட்டுட்டாரு. என்ன நீ இந்தியா, நான் லண்டன், அவ்வளவுதான் வித்தியாசம். அது சரிடா மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்குங்கிறத இந்த விஷயத்துல காட்டுது பாரு. 2 பேரும் சேம் ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கும் போல இருக்கு. ஆமாடா மச்சான், ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா உன்னை இங்க பாப்பேன்னு. அடே, நானும் தான்டா. நான் இங்க வந்து உன்னை பார்த்ததும் என்ன ஷாம் மாதிரி இருக்கானேன்னு பார்த்தேன். ஷாம் மாதிரி இல்லடா, ஷாமே தான் நிரூபிச்சிட்டேன். ஆமா, அந்த பொம்பளையும் ஒன்று விட்ட பாரு, செம்ம ஷாட்டுடா. எங்க இருந்து உனக்கு அந்த கோவம் வந்தது? டேய், பின்ன என்னடா, அந்த பொண்ணுக்கு இங்க இருந்து போக விருப்பம் இல்ல. ஆனா அந்த லேடி இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் வச்சேன் ஒண்ணு. அப்போது திருந்தன்னு பார்த்தா அது அப்ப கூட திருந்தல, வாய் ஆடிட்டே தான் இருந்தது. அடே யமுனா, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? நேத்துல இருந்து இந்த சிரிப்பை எங்க வச்சிருந்தீங்க? பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நீங்களே சிரிச்சிட்டீங்க. ஆமா ஆமா, நீங்க எங்க சித்தியை அடிச்சதும் சக்தியை நான் ஃப்ராடுன்னு சொன்னீங்க பாருங்க. எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பா தான் வருது. யமுனா, எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதுமா. நான் இருக்கேன், இந்த சக்தியா நான் இருக்கேன். எதுக்காகவும் கவலைப்படாது, ஓகேவா? ஆமாங்க, நான் கூட இருக்கேன். இது வரைக்கும் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஆயிட்டீங்க. அதுக்காகவாது கண்டிப்பா உங்க கூட நான் சப்போர்ட் பண்ணணும். சோ நானும் இருக்கேங்க. டேய் டேய், வாடா, வெளியில போய் பேசலாம். சரிம்மா யமுனா, நீ அப்பா பாத்துக்க, நாங்க வெளியில போறோம். ஆமாங்க, நாங்க வெளியில போறோம். நீங்க சாரை பாத்துக்கோங்க. ஐயோடா சார், என்னடா? அவங்க பாத்துப்பாங்க சார், நம்ம வெளியில போலாமா? ஓவர் இறக்க குணமா இருக்கே, ஒன்னும் சரியில்லையே. டேய், சொல்லிட்டு வந்தேன்டா, அதுக்குள்ள என்னடா? டேய், அன்னைக்கு காலேஜ்ல கிண்டல் பண்ண மாதிரி இப்பவும் கிண்டல் பண்றியே, இதெல்லாம் நியாயமா? இப்ப அப்படிலாம் எதுவும் இல்லடா. பிசினஸோட நோக்கத்தோட தான் ஓடிட்டு இருக்கேன். அது சரிடா மச்சான். மச்சான், கோட்டை தேவையில்லை, ஆனாலும் கூட்டணி வைத்திருப்போம். சென்றல் கவிழ்ந்தாலும் அப்போதும் ஸ்நேகம் வளர்த்திருப்போம். ஜாலிதான் சகோதரா, சண்டை நிலேதுரா. நல்லன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் ஒன்று சிறகு. வாழுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கோபுரத்தில் தூக்கி வைக்கும் சொந்தம் இதுதானா? தீ பொறிக்க தோள் கொடுக்கும் பந்தம் இதுதானா? ஒன்னா மண்ணா ஒன்னா நின்னா பிரச்சனை பறக்கும் தானா? தேடி வந்த சாமி தானா?